மவுண்டெயின் மூவிங் ஃபெய்த். மலையை பெயர்க்கும் விசுவாசத்தை எப்படி வளர்த்து கொள்வது? எத்தனை பேருக்கு மலையை அசைக்கிற விசுவாசம் வளர விரும்புறீங்க? ஓகே, லெட் அஸ் லிசன். ஃபெய்த், எல்லாரும் விசுவாசம் சொல்லுங்க. மலையை பெயர்க்கும் விசுவாசம் சொல்லுங்க. Faith is needed to release the blessing of God in a supernatural way. விசுவாசம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தை அற்புத விதமாய் விடுதலை செய்வது. விசுவாசம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தை எவ்விதமாய் விடுதலை செய்யணுமா? அற்புத விதமாய். Faith is releasing God's ability or God's blessing in a supernatural way. இந்த விசுவாசத்தை இந்த ஆண்டு, இந்த மாதம், இந்த வாரம், இந்த ஆண்டுகள் முழுவதும் உபயோகிக்கணும். ஓகே, விசுவாசம் எதற்கு என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை எப்படி விடுதலை செய்யணுமா? அற்புத விதமாய். அற்புத விதமாய் என்பதை நம்பாவிட்டால் நாம் விசுவாசத்தை விடுதலை செய்ய முடியாது. விசுவாசம் என்றாலே அற்புதம். பாருங்க, பைபிள்ல இருக்கும். யாராவது வியாதியா இருக்காங்களா? மருத்துவர்கிட்ட செல்லணும். நான் இல்லைன்னு சொல்ல. மருந்து எடுக்கணும். நான் இல்லைன்னு சொல்ல. அவையெல்லாம் இருக்கு. அவை கூட தேவன் கொடுத்தாருன்ற நம்புவாங்க. அசலு விசுவாசம் என்பது வியாதி வராமல் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ஒரு தடவை வந்துச்சுன்னா விசுவாசத்துல வித்தியாசம் உண்டு. மருத்துவர் உதவி பெறணும். ஆனால் விசுவாசத்தை எப்படி உபயோகிக்கணும்? விசுவாசம் எப்படி உபயோகிக்கணும்னா, ஆனால் வேதம் சொல்லுவது யாராவது சுகவீனமா இருந்தால் அவன் சபை இடத்தில் வந்தால் என்ன செய்ய சொல்லுது? கைகளை வைத்து ஜெபிக்க சொல்லுது. விசுவாசம் என்கிற ஜெபம் என்றால் அற்புதங்களை நம்புகிற ஜெபம். வியாதியா இருக்கிறவன சுகமாக்கும் என்றால் இங்கே சுகத்தை எவ்விதமாய் விடுதலையாக்குகிறோம்? விசுவாசம் மூலம். அற்புதமாய் என்று சொல்லுங்கள் என்றால் விசுவாசம் எப்படி கிரியை செய்கிறது? அற்புத விதமாய் என்றால் தேவன் தம் அற்புதங்களை உணர்வுகளுக்கு தெரியாத விதமாய் தருவார். உணர்வுகளுக்கு தெரியாது, அவைகளை நீ பார்க்க மாட்ட, தொடமாட்ட, ஆனா கிரியை செய்யும். ஆக விசுவாசம் என்பது இப்படி வரும். இதை பயிற்சி பண்ணணும். விசுவாசம் எப்படியாவது கிரியை செய்யும். இயேசு கைகளை நீட்டினார். பிறகு அவர் வஸ்திரத்தை தொட்டாங்க. ஒரு தடவை வல்லமையானது அவர்கிட்ட இருந்து புறப்பட்டு சுகமாக்கினது. ஒரு தடவை குஷ்டரோகிகளை பின்னாடி போன்னு சொன்னார், போயிட்டாங்க. சில பேருக்கோ மண்ணை பூசி போய் கழுவுன்னு சொன்னார். அநேக விதமா எல்லாரும் சொல்லுங்க. எல்லை இல்லாத அற்புத விதமான விசுவாசம் சொல்லுங்க. தேவன் எப்படி அற்புதத்தை விடுதலை ஆக்கணுமோ எல்லை இல்லை. எல்லை குறிக்காத என்றால் சுகம் மாத்திரமல்ல, எதற்காகிலும் நீ விசுவாசத்தை அற்புத விதமாய் கொடுப்பதே முதல் அம்சத்தில் ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இங்கே தேவன் அவர்களை என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தாராம். பலுகி பெருகி பூமியை நிரப்பி எல்லாமே கீழ்ப்படியணுமா? உனக்கு கவலை என்றால் என்ன? உனக்கு கீழ்ப்படியாதது கவலை கொடுக்கும். ஆமாவா? உங்க பையன் சொல்ற பேச்சு கேட்கறதில்ல. உன்னுடைய பாடி டெம்பரேச்சர் கட்டுப்பாட்டில் இல்லை, 100 தாண்டி போகுது. ஆனால் தேவன் இங்கே மனுஷனை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த பிறகு என்ன ஆயிடுச்சு? மனிதன் தவறு செஞ்சு பாவத்தில் விழுந்து தேவ ஆசீர்வாதத்தை இழந்து என்ன பெற்றுக்கொண்டான்? ஆனால் மனுஷன் இதை இழந்து போனான். ஆனால் இப்போ தேவன் மனிதனை மறுபடியும் ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு அவர் விசுவாசம் என்கிற ஒரு அம்சம் கொடுத்து, அதே மனிதன் மூலமாக அவர் விசுவாசம் என்கிற வரத்தை கொடுத்து ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். விசுவாசம் என்றால் மறுபடியும் ஆசீர்வாதமாய் மாற்றுவது. அது என்ன சொல்லுவாங்க? விசுவாசம் சொல்லுங்க. faith is used to reverse. நீதான் வியாதியை கொண்டு வந்த, ஆனா அதே மனுஷன் விசுவாசம் மூலம் ரோகமா, யாராவது வியாதியா இருந்தால் அவன் மேல கையை வைக்கும் போது ரோகம் போயிடும். இந்த ஆண்டு, இந்த 10 ஆண்டுக்குள் உங்க விசுவாசம் மூலம் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆக தேவன் என்ன கொடுத்தார்? விசுவாசம். faith takes away the struggle, toil and failure from our lives. Faith takes away the struggles, failure and toil out of our lives. விசுவாசம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பாடுகளை, ஜெயம் இல்லாததை, கஷ்டத்தை நீக்கிவிடுமாம். என்றால் விசுவாசம் இல்லாதவர்கள் யார்? அவர்கள் கிறிஸ்துவுக்குள் நமக்கு எப்பொழுது என்ன இருக்குமாம்? வெற்றி. என்றால் இவர்கள் எல்லாரும் விசுவாசிகள் அல்ல, விசுவாசத்தை உபயோகிக்கிற விசுவாசிகள். There is no failure in faith. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தில் தோல்வி இல்லை என்று. There is no failure in faith. Through Christ we always receive success. கிறிஸ்து மூலமா எப்பொழுதும் பிதா நமக்கு என்ன கொடுக்கிறாராம்?
வெற்றியை கொடுக்கிறார். தேர் இஸ் விக்டரி. அப்படிப்பட்டவங்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா, விசுவாசத்தை உறுதியை பிடித்துக்கொள். என்ன செய்யணுமாம்? உறுதியை பிடித்துக்கொள். குழியிலே யோசேப்பு விழுந்தான், அடிமையானான், சிறைச்சாலை போனான். ஆனால் விசுவாசத்தை உறுதியை பிடித்து கொண்டான். பிறகு ஒரே தடவை வாழ்க்கை முழுவதும் அவனுக்கு வெற்றி வந்தது. அவன் வெற்றி மூலமாக உலகம் யாவற்றுக்கும் வெற்றி வந்தது. எல்லாரும் சொல்லுங்க, என் விசுவாசத்தை உறுதியை பிடித்துக் கொள்வேன். கடைசியாக என்னை அது வெற்றிக்கு கொண்டு போகும். The end of a faith man is success. The end of faith is victory. இன்று உனக்கு வியாதி வந்தாலும் உறுதியை பிடித்துக் கொண்டால் நீ எதற்கென்றால், விசுவாசத்தை யார் துவக்குகிறார்கள்? இயேசு. விசுவாசத்தை முடிப்பது யாரு? இயேசு. நடுவில் எப்படி இருந்தாலும் வசனத்தின் மூலம் அவர் மகிமையை முடிப்பார். Because it is God who is the author of faith. God who is the one who finishes faith successfully. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தை ஆரம்பித்தது இயேசுவே, விசுவாசத்தை முடிப்பதும் இயேசுவே. தேவன் எப்பொழுதும் பெரிதாகவே முடிப்பார். இப்போ என் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை இருந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், நான் விசுவாசத்தை உறுதியாய் பிடித்துக் கொண்டால் என் முடிவு மகிமையாய் இருக்கும். Faith always finishes perfect and well because it belongs to God. விசுவாசம் உன் வாழ்க்கையில் இருந்து கஷ்டத்தை நீக்கிவிடும், தோல்வியை எடுத்துவிடும், மகா பாடுகளையும் வேதனையும் நீக்கிவிடும். எப்போ ஆதாம் விழுந்து விட்டானோ சொல்கிறார், மகனே நீ வேர்வை சிந்தி சாப்பிடுவாய். இதுவரை வேர்வை இல்லாமல் நன்றாக மரமை பலன் கொடு, நன்றாக நீ உன் வாயின் வார்த்தையால் சாப்பிடுகிறாய். இப்போ உனக்கு பிரச்சனை, பாடு, சில தடவை முள்புதர் வரும், சில வாட்டி அறுவடை இருக்காது, அடுத்து செல்லப்படும், வியாபாரத்தில் நஷ்டம் வரும், இடங்கள் ஆக்கிரமித்துக் கொள்வாங்க, மோசம் பண்ணுவாங்க. தேவன் ஒரு வார்த்தை சொல்வார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் என் நுகத்தை உங்கள் மேல் வைப்பேன். என் நுகம் எப்படி இருக்குமாம்? எளிதாய், ஈஸி. Faith is easy. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசம் உன்னை எளிதாய் ஆசீர்வதிக்கும் என்று. எந்த தாயாவது நுகம் இல்லாமல் மகனுக்கென்று ஜன்மத்தை கொடுக்குமா? கொடுக்காது. கொஞ்சம் நுகம் இருக்கும், ஆனால் சந்தோஷப்படும். அந்த குழந்தை வளரும் போது பாரமா இருக்கும், நடக்க முடியாது, 8வது மாசம், ஆனால் அந்த நுகம் சந்தோஷப்படுமாம். She will enjoy that yoke. நுகம் இருக்குமா இல்லையா? யா. ஆனால் இந்த நுகம் இந்த ஆண்டு முதற்கொண்டு சந்தோஷப்படும் நுகம் ஏற்படுவதாக. அப்படியே தேவன் சொல்கிறார், என் நுகம் எப்படியும் இருக்கும். ஆசீர்வாதம் என்பதும் ஒரு விதமான நுகம், ஆனால் எப்படி இருக்குமா? எளிதாய் இருக்கும். அதுல தோல்வி இருக்காது, வேதனை இருக்காது. My yoke is easy. அநேக விதமான கஷ்டங்கள், நஷ்டங்கள், கவலை இருக்கும், ஆனால் தேவன் சொல்கிறார், விசுவாசத்தின் மூலம் அதை நீ மாற்றிக்கொள்ளலாம். இந்த ஆண்டு உன் தோல்விகள் எல்லாம் வெற்றியாய் மாறுவதாக, உன் கஷ்டம் எளிதாய் மாறுவதாக. நசரேனாகிய இயேசுவே, இதோ ஆண்டவரே, பூமியின் மீது மனுஷனை நீர் ஆசீர்வதித்தீர். அந்த மனுஷன் பாவம் செய்து எல்லாவற்றையும் இழந்து போனான், ஆனால் விசுவாசத்தின் மூலம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்த்தோம். இந்த கடன் எத்தனை காலம் இருக்கும், என்ன நடக்கும் என்று இன்று நீ விசுவாசத்தை எங்களுக்கு போதித்தீர். இந்த விசுவாசத்தின் மூலம் என்னென்ன சாத்தியமாகுமோ என்று கேட்டோம். எங்கள் காதுகள் மூலம் உங்க வசனத்தை கேட்டு அதை நாங்கள் நம்புகிறோம் ஐயா. இன்று அந்த விசுவாசத்தை வளர்க்கிற கிருபை எல்லாருக்கும் தந்தருளும். இன்று இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். உம் கரத்தை நீட்டி அவர்கள் சாபத்தை நீக்கிவிடும். இவர்களுடைய அவமானத்திற்கு காரணமான எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு மேன்மையை உண்டாக்க வேண்டும் என்று நசரேனாகிய இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் பிதாவே. ஆமென்.